பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உண்மையாகவே அப்போ இந்த ஒரு இடைத்தேர்தல்ல ஜெயிக்க போவது திமுகவா? 2026 தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து தேர்தலை நிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா, காலையிலேயே போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து ஒரு வேனோ பஸ்ல எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அங்கங்க ஷெட்டு மாதிரி போட்டுட்டு அந்த ஷெட்ல அந்த மக்கள் எல்லாருமே ஆடுகளை போல அவங்களை அங்க அடைச்சு, பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது பாஜக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில தான் மக்கள் நிறைய பேர் காங்கிரஸ் மேல ஓட்ட குத்துனாங்க. இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த ஒரு தேர்தலுக்கு பை எலெக்ஷன் நடக்குமா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, விக்கிரவாண்டி மக்களுடைய காட்டுல இப்ப நல்ல மழை தான். ஏன்னா குக்கர் வரும், சாரி வரும், பாத்திரம் வரும், மிக்சி வரும், கிரைண்டர் வரும், மோதிரம் கொடுப்பாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டுட்டாங்க. பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு பின்பம் வருஷ கணக்கா அதுதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையாகவே அப்போ இந்த ஒரு இடைத்தேர்தல்ல ஜெயிக்க போவது திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது. இதுல இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதிமுக இந்த தேர்தல்ல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சது மட்டும் இல்லாம அதற்கான காரணத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக இந்த ஒரு தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாவே இடைத்தேர்தல்ல பணம் எல்லாத்தையும் கொடுத்துதாங்க இவங்க ஓட்டு வாங்குறாங்க. அதனால எங்களுக்கு இந்த தேர்தல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சு இந்த இடைத்தேர்தல்ல, அதனால நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது, இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் அவங்களுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டாங்க. அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், நடிகர் விஜய் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நிச்சயமா அந்த கட்சி நாம் தமிழருக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்றாரு, இந்த தேர்தல்ல எங்களுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது. நாங்க 2026 தேர்தலை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதற்கான கட்டமைப்பை நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காவே உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தேர்தலோ இடைத்தேர்தலோ இதுல எல்லாம் எங்களுடைய ஆதரவு யாருக்குமே கிடையாது அப்படின்றத நடிகர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பலரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆல்ரெடி அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பலரும் பேசிட்டு இருக்கும் போது, விஜய் அவர்கள் இந்த மாதிரி அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து தேர்தலை நிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு நிச்சயம் அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையில இவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய கட்சி பெயர்லயும் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் அப்படின்றது மிக தெளிவாக தெரிகிறது. ரெண்டு பேர்லயுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, தமிழ் தேசிய கொள்கை அப்படின்றதுல. அப்படி இருக்கும் போது ஏன் 2026 தேர்தல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது. நிச்சயமா அவங்க சேர்ந்து நிப்பாங்க, அதற்கான பேச்சுவார்த்தையில இருந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வருவோம். பொதுவாகவே இடைத்தேர்தல்ல ஏன் திமுக வெற்றி பெறுகிறது, அதாவது திமுகன்றதை விட ஆளுங்கட்சி யாரோ அவங்க ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இடைத்தேர்தலை நீங்க எடுத்துக்கோங்க. இதற்கு முன்பு நடந்த ஒரு இடைத்தேர்தல், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஈரோடு பை எலெக்ஷன். ஈரோடு பை எலெக்ஷன்ல ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து 300 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணதாக தகவல் சொல்கிறார்கள். உண்மையாகவே ஒரு பை எலெக்ஷனுக்கு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? ஏன்னா பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கும் அதிகபட்சம் ஒரு 10 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கேண்டிடேட் செலவு பண்ணுவாரு. ஆனா பை எலெக்ஷன்ல ஒரு தொகுதிக்கே 300 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா, அத எதை காட்டுது அப்படின்னா, எங்களுடைய செல்வாக்கு இன்னும் இருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தேர்தல் தான் இது போன்ற ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அப்போ ஈரோடு பை எலெக்ஷன்ல 300 கோடி ரூபாய் உண்மையாவே செலவாயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் செலவாகி இருக்கும். ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா, காலையிலேயே போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து ஒரு வேனோ பஸ்ல எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அங்கங்க ஷெட்டு மாதிரி போட்டுட்டு அந்த ஷெட்ல அந்த மக்கள் எல்லாருமே ஆடுகளை போல அவங்களை அங்க அடைச்சு, அவங்களுக்கு அங்க படம், பாட்டு, கச்சேரி, டான்ஸ், அப்புறம் விளையாட்டு போட்டிகள், அது போன்ற பல விஷயங்களை திமுகவினர் அங்க போட்டது மட்டும் இல்லாம தினமும் யார் யாரெல்லாம் அந்த டென்ட் உள்ள உட்காந்துட்டு போறாங்களோ அன்று மாலை அவங்க அங்க வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி தான் வந்து ஈரோடு பை எலெக்ஷன்ல ஜெயிச்சது உண்மை. இதுக்கு முக்கிய புள்ளி யாரு, இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து ஈரோடு பை எலெக்ஷனுக்கு வந்து அங்கேயே ஓடிட்டு இருந்தாரு. ஓடி போய்லாம் வந்து ஓட்டு சேகரிப்புல வந்து ஈடுபட்டாரு. அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் உள்ளார். அண்ணன் சவுகு சங்கர் கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பை எலெக்ஷன் அப்படின்றது திமுகவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு தான் வந்து பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதிமுக வந்து நாங்க போட்டியிடவில்லை அப்படின்னு சொன்ன உடனே கிளியரா தெரியுது நிச்சயம் இந்த ஒரு பை எலெக்ஷன்லயும் திமுக தான் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பிரதீப், அப்போ விக்கிரவாண்டி தொகுதி பாமகவுடைய பெல்ட், அங்கெல்லாம் வன்னியருடைய ஓட்டுகள் வந்து அங்க அதிகமா இருக்கு, ஏன் அந்த இடத்துல பாமக நிக்கலையா அப்படின்னா பாமக தான் அங்க நிக்கிறாங்க. யாருடைய கூட்டணியில அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணியில பாமக வந்து நாங்க அங்க நேரடியா நாங்க அங்க வேட்பாளரை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகல இருந்து அவங்க அபிஷியலா சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ பாமக அங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா ஜாதி ஓட்டு அப்படின்றது வந்து அங்க வன்னியர் ஜாதிகள் வந்து அங்க மிக அதிகமாக இருக்கிறார்கள். வன்னியர் ஜாதி ஓட்டுகள் வந்து அப்படியே பாமகக்கு விழும் அப்படின்றது பல அரசியல் விமர்சகர்களின் ஒரு கருத்து. சரி, அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனா போகுமா அப்படின்னா என்னதான் அங்க பாமக வந்து நேரடியா அவங்க வேட்பாளர் அங்க நிறுத்தினாலும் திமுக வந்து இந்த தேர்தல்ல எப்படி அவங்க ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணி அமௌண்ட்டை செலவு பண்ணி அந்த ஒரு தேர்தல்ல ஜெயிச்சாங்களோ அதே ஒரு இதுல வந்து இப்போ இந்த தேர்தலுக்கும் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. எத்தனை கோடி ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த தேர்தலை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே கூட நினைச்சிருப்பீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலே திமுக வந்து ஒரு 30 சீட்டு தான் ஜெயிப்பாங்க, 10 சீட்டு வந்து வேற வேற கட்சியினர் தான் வந்து வெற்றி பெறுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவுடைய ஆட்சி மேல வந்து மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நீங்கள் பலரும் வந்து நினைச்சிருப்பீங்க. ஏன் நானே வந்து அதுதான் நினைச்சேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சீட் தான் திமுக வரும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சீட்டு எல்லாம் வந்து அதிமுக வந்து ஒரு 3-4 சீட்டு வரும், பாஜக ஒரு 2 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நானு. ஆனா இந்த ஒரு தேர்தலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டா தான் அமைஞ்சது. ஆனா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது வந்து பாஜக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில தான் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து காங்கிரஸ் மேல வந்து ஓட்டை குத்தினாங்க. காங்கிரஸ் மேல குத்தின ஓட்டு அப்படின்றது அது ஆப்வியஸா அது வந்து திமுகவுடைய கூட்டணி அவங்களுக்கு தான் வந்து விழும். ஆனா இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த ஒரு தேர்தலுக்கு பை எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்காது. ரொம்ப ஒரு டஃபா தான் போகும் திமுகவுக்கும் பாமகவுக்கும். என்னதான் திமுக வந்து 100 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாலும் பாமக வந்து அதுல பாதி காசு கிடையாது, அதுல கால்வாசி காசு செலவு பண்ணா கூட அவங்க பயங்கரமான ஒரு டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா ஜாதியினரும் ஓட்டு வந்து அந்த பகுதியில வந்து மிக அதிகமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது தேமுதிகல இருந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளிவந்திருக்கு. இந்த தேர்தல்ல விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து நாங்க போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலரும் வந்து கமெண்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு பேசாம நீங்க வந்து கடையை சாத்திட்டே போயிடலாம், நீங்க நிக்கிறது ஏதோ ஒரு தேர்தல் 2 தேர்தல், அதுலயுமே வந்து இது போன்ற ஒரு அறிவிப்பு எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி வெளியிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க கடையை சாத்திட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நெட்டிசன்கள் பலர் வந்து கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தேர்தல ஜெயிக்க போவது யாரு அப்படின்னா நிச்சயம் வந்து திமுக தான் வந்து வெற்றி பெறும். பாமக ஜெயிக்காதா அப்படின்னா பாமக வந்து டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனா ஜெயிப்பாங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறிதான். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் வந்து யாருக்கு கடைசியா ஓட்டு குத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு பை எலெக்ஷன்ல இவங்க ஜெயிக்க பயன்படுத்திய அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இங்க இவங்களுக்கு இப்ப பயன்படுமா அப்படின்றதையும் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, விக்கிரவாண்டி மக்களுடைய காட்டுல எல்லாம் இப்ப நல்ல மழை தான். ஏன்னா வந்து குக்கர் வரும், சாரி வரும், பாத்திரம் வரும், மிக்சி வரும், கிரைண்டர் வரும், மோதிரம் கொடுப்பாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. பார்ப்போம் என்னென்னலாம் வந்து வருதோ எல்லாமே வந்து மக்களுக்கு போனஸ் தான். நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.